கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுமாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒன்று சேர்ந்து இந்த நாளுகளில் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு அவசரத்தை தேவன் தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் கண்ணுகளை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராய் கடந்து வருகிறேன். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துத தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கப்பா கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரையிலும் நடத்தின தேவன் எங்களை இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகளை மாற்றி, எல்லா கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றி நீர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்து தேவே ஜபத்தில் கடந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசனம் எல்லா மக்களுடைய மேலும் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இனி வர வேண்ட மக்களை நீர் கூட்டி வருத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகளை மாற்று ஆண்டவரே, அநேகர் வியாதியோடு பலவீனதையோடு பாரத்தோடு ஆயிருக்கும் போது கர்த்தரே ஒரு விடுதலை நீர் அனுப்பி, விடுதலை கொண்டு நிரப்பி நீர் வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலப்பா நீர் எங்களை தொழுதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கவலைகள், கண்ணீரான சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னைக்குப்பா நாங்கள் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துது. இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தினத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். யோனா 1 அதிகாரம் അതിന്റെ 9 വചനം നാം വാസിച്ച് കേൾக்கலாம். യോന 1 அதிகாரம் അതിന്റെ 9 വചനം. அதற்கு அவன், ഞാൻ எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். இங்கே வசனம் நான் வாசிக்கும் போது யோனா அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லுத ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கஷ்டமான நிலைமை யோனாவுடைய கூட இருந்த மக்களுக்கும் கஷ்டமான நிலைமை வரும்போது, அநேக கண்ணீரான சூழ்நிலைகள் அவங்களை சந்திக்கும் போது, அவங்களோட உயிரே போய்விடும் என்றுள்ள சூழ்நிலையில் இருக்கும் போது, மக்கள் கேள்வி எழுப்பும் போது யோனா சொல்லுகிறார், நான் எபிரேயனாய் இருக்கிறார், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். அப்போ யோனா கர்த்தருடைய இடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறார். அவர் சொல்லுத வார்த்தை, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறேன். நமக்கு தெரியும், யோனாவுக்கிட்ட நினவே பட்டணத்துக்கு கடந்து செல்ல சொல்லுகிறார். நினவே பட்டணத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது இந்த யோனா அதை கேட்டுட்டு அவர் புறப்பட்டு போகிறார். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கூப்பிடுகிறார். அதை மனத்திரும்பலின் சுவிசேஷத்தை, மனத்திரும்பலின் வார்த்தைகளை போய் நினவே பட்டணத்துக்கு சொல்லி, நினவே பட்டணத்திலே மக்களுக்கு அதை ஒரு மனத்திரும்பல் உண்டாகுறதுக்காக நீ போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று யோனாவுக்கிட்ட சொல்லுகிறார். இங்கே யோனாவை அனுப்பிவிடும் போது யோனா ரொம்ப பயபக்தியோட புறப்பட்டு கடந்து செல்லுகிறார். அங்கே புறப்பட்டு கடந்து செல்லும் போது அங்கே என்ன செய்கிறார்? அவரோடு தேவன் சொல்லியது கேட்காமல், தேவன் சொல்லிய வார்த்தைகள் கேட்காமல் அவர் திரும்பி கடந்து செல்வதை நாம் இங்கே பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் போது அநேகர் அதை பயபக்தியோடு இருக்கிறார், நடுக்கத்தோடு இருக்கிறார்.
தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும் போது நல்ல விதமாக நாம் கேட்கிறார். இனியும் எனக்கு ஆண்டவரோடு கூட வாழணும், இனியும் எனக்கு கர்த்தரோடு கூட ஆயிருக்கணும், இனியும் எனக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், இனியும் கர்த்தருடைய ஊழியங்கள் செய்யணும் எல்லாம் நமக்கு வாஞ்சவர். சில நேரத்தில் தேவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து போக நமக்கு முடியாது இருக்கிறார். தேவன் சொல்லுத வார்த்தை கீழ்ப்படிந்து முன்னாடி போக முடியாத சூழ்நிலை இருக்கிறார். இங்க யோனாவோட வாழ்க்கையிலும் இதுதான் நடந்திருக்கிறார். யோனாவோட வாழ்க்கையில் அவன் கேட்டிருக்கிறார், அந்த வார்த்தையை கேட்கிறார். அதை தேவன் சொல்லியதை கீழ்ப்படியாமல் அவன் நினைவே பட்டணத்துக்கு போகாமல் அவன் தர்சீசுக்கு புறப்படுகிறார். வேற ஒரு பட்டணத்துக்கு கடந்து செல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவதை நாம் கேட்கிறார். சரி ஆண்டவரே நான் போகலாம், சரி ஆண்டவரே உங்களோட வார்த்தை கேட்கலாம், கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு நம்ம திரும்பி வேற ஏதாவது தேசத்துக்கு போக விரும்பும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுது. நீ ஞானும் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும் என்றும், தேவனுக்காக புறப்பட்டு போக வேண்டும் என்றும், தேவன் சொல்லுவதை கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த யோனாவோட வாழ்க்கையில் நான் காலையிலும் இந்த மெசேஜ் தான் சபையில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இங்க யோனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது யோனா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். தேவன் அவரோடு கூட பேசுகிறார். இந்த நாளுகளிலும் நம்மோடு கூட பேசுத தேவன் உண்டு. இந்த நாளுகளிலும் நம்மை பலப்படுத்துத தேவன் உண்டு. அவர் அடிக்கடி நம்மோடு பேசும். நீ இப்படி போனோம், நீ இப்படி முன்னாடி போனோம், நீ இந்த மாதிரி போனோம் என்னெல்லாம் சொல்லும் போது நம்ம சரி ஆண்டவரே நாங்க புறப்பட்டு போகலாம், நாங்கள் அது செய்யலாம், இது செய்யலாம், நாங்கள் ஊழியம் செய்யலாம் என்னெல்லாம் சொல்லி புறப்பட்டு வரும். பட் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறார்? நமக்கு போக முடியாத சூழ்நிலை வரும். நம்ம யோசிக்கும் பாதி வழியிலே திரும்பி வரலாம், பாதி வழியிலே திரும்பி போகலாம், எதுக்கு நாம் போகணும் என்னெல்லாம் நாம யோசிக்கும். அதே மாதிரி தான் விசுவாசத்தில் ஒரு விசுவாசி என்ன கேட்குத விசுவாசிகளா இருக்குத உங்களுக்கிட்ட எனக்கு சொல்ல வேண்டியது, உங்களோட விசுவாசத்திலும் தேவன் உங்களோடு பேசுறதை நீங்கள் புரியணும். தேவன் உங்களோடு கூட பேசுறது, தேவனுடைய சித்தம் என்ன, இது புரிந்து நீங்கள் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும். அவர் அதே தேவனை மேல் ரொம்ப பக்தி உள்ளவரும் பயபக்தி உள்ளவருமாயிருந்திருக்கிறார். அதனால தேவன் அவரோடு கூட பேசி இருக்கிறார். தேவன் சொல்லிய வார்த்தையை கீழ்ப்படிந்து சரி ஞானம் புறப்பட்டு போகலாம், தேவனுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் என்றெல்லாம். நினைவே பட்டதுல பிரச்சனை என்ன? நினைவே பட்டணத்திலே மக்கள் அவங்க நிறைய பாவ வாழ்க்கையில் இருக்கிறார். அவங்க தேவனிலிருந்து தூரமாகி போய் கொண்டிருக்கிறார். அப்போ அங்க ஒரு தீர்க்கதரிசி தேவை. அந்த இடத்தில் கடந்து சென்று தைரியத்தோட பிரசங்கம் பண்ணதா ஒரு ஆளு தேவை. அதனால தேவன் யோனாவை தெரிந்து கொள்ளுகிறார். நீ கடந்து செல்லணும், நீ அந்த இடத்தில் போகணும், நீ போய் இந்த தேவனோட வார்த்தையை அறிவிக்கணும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் நம்மோடு கூடயும் ஆண்டவர் சில நேரத்தில் பேசும். நீங்க ஊழியத்துக்காக புறப்படணும், நீங்க கர்த்தருக்காக நிக்கணும், விசுவாசத்தில் பலப்படணும், நீங்க ஆண்டவருடைய விசுவாசத்தில் நிக்கணும் என்னெல்லாம் சொல்லும் போது நாம் கொஞ்ச நேரம் போகலாம் என்று ஒரு மனசு வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழியும் போது நம்முடைய இந்த உலக பிரகாரமான முள்ளான பிரச்சனைகள் நம்மை நெருக்கும். இந்த நெருக்கடிகள் வரும்போது நம்ம சொல்லும், இனி இந்த ஊழியம் தேவையில்லை, இனி இந்த விசுவாசம் தேவையில்லை, இனி இந்த மாதிரி உள்ள வாழ்க்கைக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி தோணும் போதுதான் யோனா மாதிரி நாம் திரும்பி போகிறார். அல்லேலூயா. இங்க யோனாவோட வாழ்க்கையில் அங்கே என்ன நடக்கிறார்? அவரை தேவன் சும்மாவை விட்டதில்லை, சும்மாவே அப்படி விட்டதில்லை. யோனாவோட வாழ்க்கையில் யோனா கடந்து செல்லும் போது அவங்களுடைய அந்த கப்பலில் இருக்குது, அந்த போட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வருகிறது. ஒருத்தன் தான் தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்திருக்கிறார். யோனா தான் தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்திருக்கிறார். இப்போ யாருக்கெல்லாம் பிரச்சனை வருகிறார்? கூட இருந்தவங்க. அவங்களுக்கு அப்படி யாரெல்லாம் கூட இருக்கிறார் அவங்கள ஒன்றும் பர்சனலா தெரியாது. அப்போ அந்த எல்லா மக்களுக்கும் பிரச்சனை உருவாகிறார். காற்று, பலத்த காற்று தேவன் அனுப்புகிறார். சாத்தான் அனுப்பியதல்ல, தேவன் அனுப்புகிறார்.
அந்த பலத்த காற்று அடிக்கும் போதே இவங்களுடைய கப்பல்கள், இவங்களுடைய போட்டு அப்படியே ஆடை உலைய ஆரம்பிக்கும் போது, ஓ எங்களோட ஜீவன் போகிறா, எங்களோட உயிர் போகிறா, நாங்கள் இனி என்ன செய்யும் என்று சொல்லி ரொம்ப கவலையோட ஆகிறார். அதில் பயணம் பண்ணதை எல்லா மக்களும் உயிருக்காக போராடுகிறார். யாருதான் பிரச்சனை? அந்த யோனாதான் ஒரே ஒரு காரணம் செய்திருக்கிறார். யோனாதான் அதுக்கு காரணம். ஏன் யோனாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நினிவே பட்டணத்துக்கு போ. அவர் போயதில்லை, அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததில்லை. அதனால கூட இருந்த எல்லாருக்கும் பிரச்சனை வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஞானும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருக்குது என்றால் உன்னோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அநேகம் கவலைகள் நமக்கு சுற்றிலும் வரும். அநேகம் பிரச்சனைகள், உயிருக்கு பிரச்சனைகள் வரத மாதிரி சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரும். இந்த நேரத்தில் நம்ம சொல்ல, ஐயோ ஏதோ சாத்தான் எங்களை அடிக்கிறார். அப்படி இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருக்கும் போது கர்த்தரும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியும். அதனால அவர் உலகத்தை படைத்தவனாய தேவன், அவர் உண்மையான தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியுதவர். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகள் நமக்கு பார்க்க முடியும். அந்த சமரியா ஸ்திரீ, யோவான் 8ஆம் அதிகாரம் அதில் 1 நாம் வாசிக்கும் போது, யோவான் 8ஆம் அதிகாரம் அதில் 1 நாம் வாசிக்கும் போது, அங்க ஒரு ஸ்திரீயை கல்லறிஞ்சு கொல்லுவதற்காக கடந்து வருகிறார். அப்போ அவங்க பாவம் செய்து அதை அநேகரால் பிடிக்கப்பட்டு அவங்களெல்லாம் ஓடி வருகிறார். கல்லறிஞ்சு போல் கொலை பண்ணா இயேசுவுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீ வரும்போது, எல்லாரும் இயேசுவுக்கு முன்னாடி வரும்போது அவர் கீழே எழுதி கொண்டிருக்கிறார். ஏதோ குனிஞ்சு எழுதி கொண்டிருக்கிறார், மண்ணிலே எழுதி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழியும் போது அவரு எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவங்கள் அதை இவளை கல்லறியட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் திருப்பியும் எழுதுகிறார். அதுக்கப்புறம் அங்க பார்க்கும்போது யாருமே இல்லை, கல்லுகள் மட்டும் அங்க இருக்கிறார். எல்லாரும் கல்லை போட்டுட்டு போய்விட்டு இருக்கிறார். என்னன்னு தெரியுமா? அங்கே பாவம் செய்யாதவனாய் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த ஸ்திரீயோடு தேவன் சொல்லுத வார்த்தை தான் பெரிய விஷயம். நீ இனிமேல் பாவம் செய்யாதிருக்கட்டும், நீ இனிமேல் பாவம் செய்யாதிருக்க, உன்னோட பாவங்களை நான் மன்னித்திருக்கிறார். எனக்கு என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் உண்டு. அதை நாம் இப்போ முன்னாடி கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் போது, தேவ பிள்ளைகளே, நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரலாம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரலாம், நமக்கு நிறைய கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வரலாம். இங்க என்ன நமக்கு புரியுகிறா? அது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தில்லைன்னா, இப்போ நம்ம ஒரு ஆளு கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருக்குதுன்னா, முழுசா இருக்கிற மக்கள், நம்மோடு கூட பயணிக்கிற மக்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் உருவாகும். இப்போ யோனா கீழ்ப்படிந்தது இல்லை. கடலுக்குள்ள பலத்த காற்று தேவன் அனுப்புகிறார். அப்போ கப்பல் அப்படியே போட்டு ஆடுகிறார், உலைகிறார். அப்படி கீழே உடைஞ்சு போகிற சூழ்நிலை வரும்போது எல்லா சாமானையும் அவங்கள எடுத்து தூக்கி போடுகிறார். இதன் வெயிட் கம்மி பண்ணலாம், நம்ம உயிர் போக போற என்ன நடக்குன்னு தெரியாமல் அது அவங்க ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறார். அப்போ ஒரு ஆள் கீழ்ப்படியல் இல்லாததுனால முழு அவங்க பயணிக்கிற எல்லா மக்களுக்கும் பிரச்சனை உருவாகுது. அப்ப எல்லாரும் சீட்டு போடுகிறார், யாருதான் இதுல பிரச்சனை, சீட்டு போடுகிறார். சீட்டு போட்டப்போ யோனாவுடைய பேரு வருகிறார். யோனாதான் பிரச்சனை என்று தெரியுது. அப்படியே போய் பார்க்கும்போது யோனா தூங்கி கொண்டிருக்கிறார், ரொம்ப தூக்கத்தில். இது ஒன்னும் தெரியாமலே அவர் நல்ல தூக்கத்தில் இருக்கிறார். அங்கே மக்கள் போய், நீ ஏன் தூங்குகிறார்? நாங்கள் சாகிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார், நீ ஏன் தூங்குகிறார்? யோனாவுக்கிட்ட மக்கள் கேட்கிறார், நீ உன் தேவனுக்கிட்ட கேளு, எங்களை ஒன்று தப்பிக்கிறதுக்காக வழி, நீ தேவனுக்கிட்ட ஜெபி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் சில நேரத்தில் தூங்கி விடுகிறார், நாம் தூங்குற மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். நீங்க எழும்பணும், எழுப்பி ஜெபிக்கணும்.
அதை நீ தேவனை கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் மாற்றப்படணும். இங்கே எல்லா மக்களும் அவங்களோட தேவனை கூப்பிடுகிறார். அவங்களுக்கு போதித்த மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள தேவனுக்கிட்ட அவங்களுக்கு கதறி எழுதுகிறார். இந்த கடலில் நாம் இறந்து போக போகிறார், என்ன செய்யும், எப்படி முன்னாடி போகும் என்னெல்லாம் சொல்லி இருக்கும் போதும் இன்னைக்கு அது அந்த நோவாவுடைய யோனாவோட பக்கத்தில் போய் யோனாவுக்கிட்ட மக்கள் சொல்லுகிற, யோனாவே நீ தூங்கிட்டு இருக்கிறது எதுக்கு, நீ எழும்பு, நீ உன்னோட தேவனுக்கிட்ட நீ கதறி அழுது, நீ ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார். அப்போ மக்கள் கேட்கிறார், ஏன் இந்த பிரச்சனை வருகிறார்? அப்போ அவர் சொல்லுகிறார், ஞான் தான் இதுக்கு காரணம். ஞான் நினைவே பட்டணத்துக்கு போகாமல், ஞான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போனதுனால, ஞான் திரும்பி ஓடியதுனால தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்தாது. எனக்கு வந்த கஷ்டம் தான் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தேவனை அறிந்த பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் ஒன்று பேசும்போது நீங்க அதுக்கு கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படிஞ்சு முன்னாடி போகும்போது உங்களுடைய குடும்பம், நீங்க பயணிக்கிற இடங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி நீங்க கீழ்ப்படியாமல் இருக்கும் போது உங்களுடைய எல்லா இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல, கூட பயணிக்கிற எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுதான் யோனாவோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறார் இந்த நாளுகளில். அப்போ அந்த இடத்தில் நமக்கு பார்க்கும்போது தேவன் நம்மை அழைக்கிறவர், அவர் நம்மை கூப்பிடுத தேவன். ஊழியத்துக்காக கூப்பிடுகிறார், தேவன் விசுவாசத்திற்காக கூப்பிடுகிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். அப்போ நாம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வசனங்களையும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு முன்னாடி கடந்து செல்ல மக்களாய் இருக்கட்டும். தேவன் நமக்காக அதை வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு சுவிசேஷத்திலூட பிரசங்கம் பண்ணி மக்கள் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அநேகம் மக்கள், அநேகம் பாஸ்டர்மார், அநேக சபைகள் இந்த நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உருவாகிறார், அவங்களுக்கு தேவனை புரிகிறார். அந்த மக்கள் அந்த வசனத்தை கேட்கும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். இந்த நாடுகளில் தேவன் உங்களையும் அழைத்திருக்கிறார், தேவன் உங்களையும் விசுவாசத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவனிலிருந்து தூரமாய் போகக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தூரமாய் போகக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு ஒரு விடுதல் உண்டாகும். இங்கே யோனாவுக்கு தேவனுடைய அதே அழைப்பு இருந்திருக்கிறார். யோனாவை கூப்பிட்டு இருக்கிறார். யோனா சொல்லி, சரி ஆண்டவரே நான் போகலாம் எல்லாம் சொல்லும் போதும் அந்த கப்பல் அந்த போட்டுக்கு பக்கத்தில் போகும்போது, கடல் பக்கத்திலே போகும்போது அவன் யோசிக்கிறார், ஏன் நினைவே பட்டணத்தில் போகணும்? அங்க போனா மக்கள் எல்லாம் என்ன அடிக்கும், உதைக்கும், இடிக்கும். என்னன்னா அவங்களோட குறை தான் பேச போகிறான். அவங்களோட குறைய பேசும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருமே என்று சொல்லி அவங்களோட குறைய சொல்ல எதுக்கு போனோம், நான் திரும்பி ஓடலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்மவும் அப்படித்தான். நம்ம யோசிக்கும், எதுக்காக மக்களோட குறைகளை சொல்லணும், எதுக்காக அவங்களோட குறையை எடுத்து பேசணும், எதுக்காக அவங்களோட நம்ம திரும்பியே ஓடலாம்னு சொல்லி நம்மவும் நினைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் யோனாவும் நினைத்திருக்கிறார். இப்போ யோனாவுக்கிட்ட கேள்வி மக்கள் எழுப்பும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது யோனா சொல்லுகிறார், நீங்க என்ன தூக்கி போடுங்க. எங்க தூக்கி போடணும்? கடலுக்குள்ள தூக்கி போடுங்க. அல்லேலூயா. என்னை கடலுக்குள்ள தூக்கி போடுங்க, அவ்வளவுதான். இங்கதான் ஒரு பெரிய பாதுகாப்பு தேவன் வைத்திருக்கிறார். உன்னை நாசமடைய தேவன் விட மாட்டேன். பிரச்சனை அவர் உனக்கு உருவாக்கி இருக்கிறார். யோனாவுக்கு அவ்வளோ பிரச்சனை, கூட இருக்கிறவங்க அவ்வளோ பிரச்சனை, உயிருக்காக பயப்படுகிறார். ஓ, எங்களோட உயிர் இப்போ கடலுக்குள்ள போய்விடும் என்று நினைக்கிற சூழ்நிலையிலும் தேவன் அங்க செய்த அற்புதம் பாருங்க. யோனாவுக்காக ஒரு மீனை அங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி அவனை தூக்கி போடும் போதும் ஒரு மீனை அப்படியே ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மீனோட வாய்க்குள்ள இவன் போய் விழுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுகிறார்? சாத்தான் அப்படி அல்ல. சாத்தான் உனக்கு பிரச்சனையை கொடுக்கும், உன்னோட உயிரை எடுக்கும், உன்னோட குடும்பத்தை இல்லாய்மை செய்யும், உன்னை நாசமடைய செய்யும். இதுதான் சாத்தான் செய்யற வேலை. கர்த்தர் அப்படி அல்ல. அங்க பரீட்சை கொடுத்திருக்கிறார்.
சாத்தான் அங்கே யோனாவுக்கு அநேக கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான். அந்த யோனாவுடைய கஷ்டத்திலும் அவனை கடலில் தூக்கி போடும் போது ஒரு மீனை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். எதுக்காக? இந்த மகனை விழுங்கி அதை கொண்டு போய் தேவன் சொல்லி இடத்தில் அதை வாந்தி எடுக்க வச்சு அப்படி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பெரிய தேவன் அல்லவா? அவர் பெரிய தேவன் அல்லவா? உன்னை நாசமடைய அவர் விட மாட்டார். பட் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருக்கும் போது நமக்கு தேவ கோபம் உருவாகும். கர்த்தரும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியும். கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர் நமக்கான வழியையும் நமக்கான பாதுகாப்பையும் வைத்திருக்கிறார். இங்க யோனாவோட வார்த்தையை நமக்கு பார்க்கும்போது தேவன் சொல்லிய வார்த்தை என்ன? நினவேக்கு போ, நினவேக்கு போ, நினவே அந்த பட்டணத்துக்கு போ, அங்க போய் மக்களோடு சுவிசேஷம் சொல்ல, மக்களோடு பிரசங்கம் பண்ணு. மக்களோடு பிரசங்கம் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு மனம் திரும்பல் உண்டா. இப்போ இந்த மக்கள் எல்லாரும் கூட சேர்ந்து யோனாவே அப்படியே தூக்கி போடுகிறார், கடலுக்குள்ள தூக்கி போடுகிறார். அதோட யோனாவுக்கு தெரியாது அங்க ஒரு மீன் இருக்கும், என்ன விழுங்கும், அப்படியே கொண்டு போய் யோனாவுக்கு தெரியாது. கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை இங்க நமக்கு பார்க்கும்போது அது நமக்கு கீழ்ப்படியல் இல்லை என்றால், அனுசரியாமல் இருக்குது என்றால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர். தேவன் சொல்லுத இடத்தில் நமக்கு போக முடியாது இருக்கும். அப்போ நாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் சில பேருக்கு சொல்லும், கர்த்தர் இப்படி பேசுகிறார், நீங்க கொஞ்சம் மன திரும்புங்க என்னெல்லாம் சொல்லும் போது சில பேர் என்ன கிண்டல் கேள்வி பண்ணும், சில பேர் நமக்கிட்ட ஏதாவது வார்த்தைகள் சொல்லும். இப்படி எல்லாம் நமக்கு சொல்லினாலும் நாங்க சொல்ல வேண்டது சொல்லிட்டு தான் போகும். இந்த நேரத்தில் கீழ்ப்படியத மக்களாய் நாம் மாற்றப்படணும். கீழ்ப்படியத மக்கள், அதாவது தேவனே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படியல் நமக்கு தேவையாயிருக்கும். கீழ்ப்படியல் அதாவது அங்க நமக்கு பார்க்கும்போது ஒரு மகன் நமக்கு பார்க்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதிന്റെ 11 நமக்கு வாசிக்கும் போது ஒரு மகன் அப்பனுக்கிட்ட கேட்கிறார், என்னோட எல்லா பங்கும் நீ எனக்கு கொடு, என்னோட வஸ்து, என்னோட நிலம், என்னோட வீடு எல்லாவற்றிலும் எனக்கு அந்த பங்கு, எனக்கு ஒரு பங்கு கொடுத்து என்னை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அந்த மகன் எல்லாவற்றையும் வாங்கி எடுத்து அவர் என்ன செய்கிறார், ஃப்ரெண்ட்ஸோட கூட அவன் சுற்ற போகிறார். கடைசியில் அவனுக்கு சாப்பிட வழி இல்லாத இருக்கும்போது, அவனுடைய பணம் எல்லாம் தீர்ந்து விடும் போது அவன் சொல்லுகிறார், என் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போகலாம், என் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போகலாம். அவன் வரும்போது அந்த தகப்பன் என்ன செய்கிறார், அவனை சேர்த்து கொள்ளுகிறார். அதே மாதிரி தேவன் அவர் நமக்காக அன்புள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்மையும் சேர்த்து கொள்ளுதவராயிருக்கிறார். தேவன் நம்மையும் தள்ளிவிடுதவர் அல்ல, நம்மை தள்ளிவிடுதவர் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய இந்த யோனாவோட வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது கஷ்டங்கள் வந்தபோது யோனா மட்டும்தான் கஷ்டப்பட்டது அல்ல, யோனாவோட கூட இருந்த எல்லாரும் கஷ்டப்படுகிறார். இந்த நேரத்தில் தேவன் அவனுக்கு கடலுக்குள்ள எடுத்து தூக்கி போடும் போதும் ஒரு பாதுகாப்பு வைத்திருந்திருக்கிறார். இந்த நேரத்தில் யோனாவை திருப்பி கொண்டு போய் அந்த நினவே பட்டணத்திலேயே கொண்டு போய் விட்டிருக்கிறார். அப்போ யோனாவோட யோசனை என்ன? ഞാൻ ഇപ്പൊ തിരുമ്പി ഓടலாம், தேவன் சொல்லியതൊന്നും செய்ய வேண்டாம், அந்த கிராமத்தில் போக வேண்டாம், அந்த பட்டணத்தில் போக வேண்டாம், ஞானே யோசிச்சு எங்க வேணாலும் போலாம் என்று நினைக்கும் போது கர்த்தர் அவனை திருப்பியும் அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவன் அந்த யோனா அந்த இடத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பு அது நம்ம யோசிக்கிற மாதிரி அல்ல. தேவனுடைய அது வார்த்தை அது நம்ம யோசனை மாதிரி அல்ல. தேவனுடைய வார்த்தையை புரியுங்கள், கர்த்தருடைய தரிசனங்களை புரியுங்கள்.
கர்த்தர் சொல்லுத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஊரை ஆசீர்வதிப்பார். நீங்க நீங்க பயணிக்குத இடங்களில் யாரெல்லாம் உங்களை கூட பயணிக்குதோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆகாசத்தையும் இந்த உலகத்திலே சகல இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் உருவாக்கின தேவன். அல்லேலூயா. அவன் பலசாலியான தேவன். அவர் நமக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்த முடியுது தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களோட வியாதிகளை மாற்ற தேவன் உண்மையுள்ளவர். உங்களுடைய பலவீனதைகளை மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவர். உங்களுடைய கட பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் நமக்காக சகல வழிகளையும் துறக்கிற தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய அழைப்பு புரியட்டும். நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. அவருக்கு கீழ்பட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் முன்னாடி கடந்து செல்லிட்டோம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உங்களுடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தால் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த வசனம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதல் உள்ள வசனமாய் மாற்றப்படட்டும். இன்னைக்கு அப்பா வசனங்கள் கேட்க வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைಗಳನ್ನು விடுவி, எல்லா சாத்தாண்ட கிரியைಗಳನ್ನು விடுவி, எல்லா போராட்டங்களும் விடுவிக்கும். இந்த நாடுகளில் கர்த்தரே ஒரு நல்ல விடுதல் உள்ள மக்களாய் இருக்கிற செய்யும். ஆண்டவரே, நல்ல கீழ்ப்படிகளோடு கர்த்தருடைய அழைப்பு புரிந்து முன்னாடி கடந்து செல்ல தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். விசுவாசத்தில் நிலைநிற்க நீர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென்.